இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த மகேஷ் மாயா 2 பேருமே நல்லவங்க கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கணும். நீ ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சது கூட இல்லை. மகேஷ நீ தான் கடத்திட்டு போயிருக்கேன் நான் நம்புறேன். அவரு எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு, அதுவே போதும். கடத்திட்டு போய் அவரை உயிரோட வச்சிருக்கியா இல்ல ஏதாவது பண்ணிட்டியான்னு கூட தெரியல. காணாம போன மகேஷுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு. உன்னை கடத்தினது யாருன்னு தெரியுமா? யாரு? மாயாதான். அவதான் எனக்கு போன் பண்ணி உன்னை கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னான். மகேஷ் எனக்கு கிடைக்கலனா நான் ரேவதியை கொன்னுடுவேன். மகேஷ் என்னோட லவ்வர்டா. அவன் என் உயிர். அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது. என்னம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? நாமெல்லாம் மகேஷ் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருந்தோம்ல. இப்ப மகேஷ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க இருக்கான்? அவன் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கான். ஏன், என்னாச்சு அவனுக்கு? அது தெரியல. ஆனா அந்த டிரைவர் பையன் தான் மகேஷ் மறைச்சு வச்சிருக்கான். என்னது, ராஜா? அவன் தான் மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னமாயா சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கா? நீ ஹாஸ்பிடலுக்கு போயும் மகேஷ பார்க்க முடியலையா? ஆமா சார், பார்க்க முடியல. ஆனா அவன் தான் மகேஷ் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். கேட்டா நானே வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். எப்ப ஒப்படைப்பான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மகேஷ் படுக்கையில பார்த்ததுல இருந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் நான் வேதனையில இருக்கேன். சார், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல சார். நீங்க ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா மகேஷ் அவன்கிட்ட இருந்து மீட்டர்லாம். என்கிட்ட சொல்லிட்டே இல்ல மாயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னது? ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளாம். என்னது, ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கா? ஏதோ வேலைக்கு போறாளாம். 5 வருஷத்துக்கு திரும்ப வரமாட்டாளாம். வேலைக்கு போறாளா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள வெளிநாடு போக வேண்டிய அவசியம் என்ன? அதான் தெரியல. ஆனா அவ ஆஸ்திரேலியா போறது உறுதி. டிராவல் ஏஜென்சி ஆபீஸ்ல வச்சு இத நானே தெரிஞ்சுக்கிட்டேன். புது நியூஸா இருக்கே. சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போ. சரிங்க சார். பஞ்ச் கிக் கிக். சரி, இப்போ நான் வந்து பஞ்ச் பண்ண சொல்லுவேன். எப்படி டிஃபெண்ட் பண்ணனும் நான் சொல்லி கொடுக்கிறேன். பஞ்ச் இப்படி பிளாக் பண்ணி இப்படி இங்க வைக்கணும். இந்த சைடும் நல்லா பாருங்க. இப்படி ஒன்னு வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் முட்டிலே அடிக்கணும். சரியா? சரி, இன்னொரு வாட்டி பஞ்ச் கொடு. இப்படி பிளாக் பண்ணி இப்படி சுத்தி கீழே தள்ளி விடணும். இப்போ ஒரு பஞ்ச் பண்ணு. ஏய் ரேவதி, என்னடி உன் ஃப்ரெண்டு இப்படி அசத்துறா? அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. இது நம்ம அயலிதானா? காலேஜ்ல படிக்கும் போது கரப்பாம்பூச்சிய பார்த்தாலே காய்ச்சல் வந்து படுத்து கிடப்பா. இப்ப என்னடானா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றா, கராத்தே தெரியும்னு சொல்றா. என்னால நம்பவே முடியலையே. சரி, இப்ப பஞ்ச் பண்ணு. இப்படி பிளாக் பண்ணி பஞ்ச். முன்னாடி வா. இப்படி பிளாக் பண்ணி இப்படி திருப்பிட்டு இப்படி ஒண்ணு இப்படி கிக் பண்ணி இப்படியே ஹோல்ட் பண்ணு. ஓகே, தேங்க் யூ ஆன்ட்டி. வெரி குட். ரேவதி,
அப்படி என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, உன்னை காலேஜ்ல பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ உண்மையாவே டீச்சரா தான் இருக்கியா? ஆ, அதுல என்ன சந்தேகம்? நான் டீச்சர் தான். ஹே, நான் உன் ஃப்ரெண்டடி. என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத. சரி விடு, சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம். ஏய், உண்மையாவே நான் என்ன பண்றேன்னு வெளியில சொல்லக்கூடாது. அதான் நான் சொல்லல. ஏன்னா நான் ஒரு அண்டர் கவர் காப். எங்க அம்மா மேல ஒரு பெரிய கலங்கம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அந்த கலங்கத்தை துடைக்கிறதுக்காக தான் எங்க அம்மா போட்ட அதே யூனிஃபார்மை நானும் போட்டிருக்கேன். என்னால அத வெளியில சொல்ல முடியாது. வெளியில சொல்லலன்னா என்னடி, போலீஸ் எப்பவுமே போலீஸ் தான். நீ கவலைப்படாத, உன் லட்சியம் நிறைவேறும். உன் அம்மா மேல இருக்கிற அந்த பழியை நீ மாத்துவ. உன் லட்சியத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு. அந்த ஆண்டவனோட அருளும் என்ன மாதிரி உன்னை பிடிச்சவங்களோட அன்பும் உன் கூடவே இருக்கும். பட்டையை கிளப்பாயிலே. தேங்க்யூ. ஏன், எதனா பிரச்சனையா? இவ்ளோ நாளா எவ்ளோ முட்டாளா இருந்திருக்கேன்னு எனக்கு ஏன் மேலே கோவமா இருக்கு. கெட்டவங்களெல்லாம் நல்லவங்கன்னு நம்பி இருக்கேன். ஆனா எப்பவும் எல்லாருக்கும் நல்லது செய்யற உன்னை கெட்டவன் நினைச்சு வெறுத்திருக்கேன். அதோட அவமானப்படுத்திருக்கேன். உன் மனசு காயப்படுற மாதிரி தான் நான் எப்பவும் பேசிருக்கேன். ஆனா நீ இதையெல்லாம் பெரிய மனசோட பொறுத்துக்கிட்டு எனக்கு எப்போ நீ நல்லதா செஞ்சிருக்க. இதெல்லாம் நீ ஏற்கனவே சொல்லிட்டல, இப்ப எதுக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்க? மனசு ஆறல. நானா உன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில செத்துட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நீ இந்த மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு பெருசா எதுவுமே நடக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலை நீ என்ன வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும்.